ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சாதாரண வழக்கத்தில் யூஸ் பண்ணுற சொற்களுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் மீனிங் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு 5 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கனவு காண்பதை நிறுத்துங்கள். ஏதாவது நம்ம சொல்லும் போது நம்ம நாளைக்கே வீடு கட்டிடலாம், நான் பெருசா இது வாங்கிடலாம், அது வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், பங்களா வாங்கிடலாம் அப்படி சொல்லி வாய் வார்த்தையில சொல்லும்போது கனவு கன்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு சொல்லும் போது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப். கனவு காண்றது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்லன்னா கனவுன்றது ட்ரீம். கனவு கண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா ட்ரீமிங். ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் ட்ரீமிங். கனவு காண்பதை நிறுத்துங்கள். ஸ்டாப் ட்ரீமிங். கனவு அப்படின்னா ட்ரீம், அதே கனவு காண்பது அப்படின்னா ட்ரீமிங். ஓகேங்களா? ஸ்டாப் ட்ரீமிங். தயாராக வைக்கவும். எல்லாத்தையும் ரெடியா வை, எல்லாரும் வந்துருவாங்க, தயாரா வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்தையும் தயாரா வச்சிருக்கீங்களா அப்படின்னா தயாராக வைக்கவும் அப்படின்றதுக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு இங்கிலீஷ்ல பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கீப். கீப் இட் ரெடி. கீப் இட் ரெடி. கீப் இட் ரெடி. கீப் இட் ரெடி. தயாராக வைக்கவும். கீப் இட் ரெடி. அடுத்து தொடர்ந்து செல்லுங்கள். தொடர்ந்து இந்த வழியாவே செல்லுங்கள். தொடர்ந்து இந்த சைடே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியா போகாதீங்க, தொடர்ந்து இந்த பக்கமே போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா keep it going. keep it going. தொடர்ந்து செல்லுங்கள் அப்படின்றதுக்கு keep it going. என்னை முட்டாளாக்க வேண்டாம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப நினைச்சியா? என்ன முட்டாளாக்குறியா? இப்ப ஏதாவது நம்ம சொல்றத நம்பலைன்னா என்ன முட்டாளாக்கலன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. என்ன நீ ஒன்னும் முட்டாளாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்றதுக்கு don't. முட்டாளாக்கன்னா fool. என்னை அப்படின்றதுக்கு me. don't fool me. don't fool me. என்ன முட்டாளாக்க வேண்டாம். don't fool me. அடுத்து எனக்கு தெரியாது. இது இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. அது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த தெரியாது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா எனக்கு I. தெரியாது don't know. இதே தெரியும்னா I know. இதே தெரியாதுன்னா I don't know. எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கு I know. எனக்கு தெரியாது அப்படின்றதுக்கு I don't know. ஓகேங்களா? எனக்கு கேக்குது அப்படின்றதுக்கு I hear. எனக்கு இப்ப நான் கவனிக்கிறேன் அப்படின்றதுக்கு I listen. நான் கவனிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு I don't listen அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஆப்போசிட்டா சொல்றதுக்கு, அதாவது தெரியாது முடியாது அப்படின்றதுக்கு I don't know அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதே நான் ஓடுறேன் அப்படின்றதுக்கு இப்ப நான் ஓடுறேன் அப்படின்றதுக்கு I run. நான் ஓடவில்லை அப்படின்னா I don't run. ஓகேங்களா? சோ இந்த எதிர்மறையா சொல்ற சொற்களுக்கு, அதாவது தெரியாது, ஓடவில்லை, வரவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணும். எனக்கு தெரியாது I don't know. எனக்கு தெரியும் I know. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சேனல் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.